ஆண்டவர் நல்லவர், பெரியவர், என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. நம்மை கைவிடாத வார்த்தை. நமக்கு தேவையான எல்லா பலனையும் தருகிறதே அவருடைய வார்த்தை தான். சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் அவருடைய வார்த்தை நம்மை தேற்றி எடுப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காட்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த வசன தொடக்கத்தில் படிக்கிறோம், பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும். இங்க ஒரு விஷயத்தை தானியேல் அறிந்து கொள்கிறான். அதை அறிந்தாலுமே அவன் வேற ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்கிறான். முன் செய்து வந்தபடியே இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பதாக பலகணிகள் திறந்திருக்க 3 வேளையும் அவன் முன் செய்து வந்தபடியே ஜெபம் பண்ணி கொண்டு தேவனை பற்றி அறிந்து கொண்டிருந்தான், மெடிடேட் பண்ணிட்டு இருந்தான், தியானம் செய்து கொண்டிருந்தான். இன்னைக்கு மெசேஜுக்கு டைட்டில் என்னன்னா, அறிவும் அனுபவமும். நீங்கள் எதை அறிகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு அனுபவமாக மாறும். தானியேலோவென்றால் தேவனை அறிந்திருந்தான், தேவன் தான் அவனுக்கு அனுபவமாக மாறினார். 9ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அந்த அனுபவத்தை அவன் நேரடியாக பார்க்கிறான். ஆண்டவர் எப்படி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு அவனை பாதுகாத்தார் அப்படின்றத அனுபவபூர்வமாக அனுபவிக்கிறான். அந்த நாட்டில் ஒரு சட்டம் போடப்பட்டு இருக்கிறது. அந்த சட்டத்திற்கு அந்த பத்திரத்தில் ராஜா கையெழுத்து போட்டுட்டார் அப்படின்றத அறிந்திருந்த தானியேல் அதை அவன் பெருசாக எடுத்துக்கல. அவன் இன்னும் அதிகமாக தேவனை பற்றி தான் அறிந்து கொண்டான். எப்பவும் செய்து வந்த மாதிரியே அவன் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரை பற்றி அறிகிறான், தியானம் செய்கிறான், அவரிடத்துல நிறைய நேரம் செலவு பண்ணுகிறான், அவரை பற்றி அதிகமான காரியங்களை அறிந்து தனக்குள்ளே வைத்துக் கொள்கிறான். இந்த அறிவு தான் அவன் சிங்க குகையில் இருக்கும் பொழுது அனுபவமாக மாறுகிறது. ஸோ மேக் இட் அ ஹேபிட் டு நோ அபவுட் காட் when you are doing well, so that when you face danger you can know God. Knowing about God leads to knowing God. தேவனை பற்றி அறிந்து கொள்ளுதல் தேவனை அறிந்து கொள்வதற்கு வழிவகுக்கும். கர்த்தர் பெரியவர், நல்லவர், அற்புதம் செய்கிறவர், அவர் சிறந்தவர், அன்புள்ளவர் அப்படின்றத நம்ம படித்து தெரிந்து கொள்கிறது அறிவு. பிரச்சனைகள் நடுவில், சூழ்நிலைகள் நடுவில் அதை நாம் அனுபவிக்கிற அந்த அனுபவம் தான் தேவன் யார் அப்படின்றத உண்மையாலுமே நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவனை பற்றி அறியாமல் தேவனை அறிய முடியாது. வித்தவுட் நோயிங் அபவுட் காட் யூ கேனாட் நோ காட். அதனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது, ஆசீர்வாதமாக இருக்கும்போது, சுகமாக இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது தானியேலை போல அவன் செய்து வந்த மாதிரியே நீங்களும் தொடர்ந்து ஆண்டவரை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா பிரச்சனை வந்ததுக்கப்புறம், பலவீனம், போராட்டம், சூழ்நிலைகள் மாறினதுக்கப்புறம் அந்த நேரத்தில் ஜெபிக்கவோ இல்லை தேவனை பற்றி அறிந்து கொள்ள அந்த மெடிடேஷனுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்கனவே நீங்கள் தேவனை பற்றி அறிந்திருப்பீங்கள்ல, அது உங்களுக்கு அற்புதமாக மாறும், அனுபவமாக மாறும். Knowing about God increases our confidence and our faith. தேவனை பற்றி அறிந்து கொள்ளுதல் நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறது. அப்போ தீங்கு நாளில், போராட்டம் நிறைந்த நாட்களில், பிரச்சனை நிறைந்த நாட்களில் தேவனை நீங்கள் முழு மனதோடு அனுபவிக்க முடியும். உங்கள் சூழ்நிலையில் நடுவில் தேவனுடைய அற்புதத்தை பார்க்க முடியும், பலவீனத்தின் நடுவில் தேவனுடைய பலனை பார்க்க முடியும். ஆகவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. இன்றைக்கு தேவனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். தானியேலை போல அறிந்து கொள்ளுங்கள், தானியேலை போல அனுபவியுங்கள். தேவனை பற்றி அறிவதற்கும் தேவனை அனுபவிப்பதற்கும் இன்றைக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்குது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.